மாவட்டம் காங்கேயம் அருகே நடைபெற்ற 2 விபத்துகளில் ஒரே நேரத்தில் 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் போதிய மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் பெரிதும் தவித்தனர். முதல் விபத்து நாமக்கல் குருசாமி பாளையத்தில் இருந்து பொள்ளாச்சிக்கு செல்லும் வழியில் காங்கேயம் அருகே முள்ளிபுரம் பகுதியில் ஏற்பட்டது. கல்லூரி சேர்க்கை தொடர்பாக சென்ற குடும்பம் ஊர் திரும்பும் வழியில் கார் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தாத்தா சண்முக சுந்தரம், தந்தை தமிழ்ச்செல்வன், தாய் கீதா, மகள் ஹரிணிகா ஆகியோர் படுகாயமடைந்தனர். இதே நேரத்தில் அரசு மருத்துவமனைக்கு அருகே உள்ள பேருந்து நுழைவு வாயிலில் அதிவேகமாக வந்த அரசு பேருந்து மீது அரியலூரை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் சிக்கி அவரது கால் நசுங்கி படுகாயம் ஏற்பட்டது. இரண்டாவது விபத்திலும் படுகாயம் அடைந்தவரை பொதுமக்கள் உதவியுடன் அதே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அரசு தலைமை மருத்துவமனையில் ஒரே மருத்துவர் மட்டுமே பணியில் இருந்த காரணத்தினால் 5 பேருக்கும் சிகிச்சை வழங்குவதில் தாமதமும் குழப்பமும் ஏற்பட்டது. முதலுதவி சிகிச்சைக்கு பின் அனைவரும் ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டனர். இதே நேரம் கடந்த 2022 ஏப்ரல் 29 அன்று காங்கேயம் அரசு மருத்துவமனை திருப்பூர் மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு 12 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு புதிய கட்டிடம் கட்டும் பணி மெதுவாகவே நடைபெற்று வருகிறது. அதோடு மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் தேவையான அளவில் பணியமர்த்தப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். 2 விபத்துகளுக்கும் காரணம் என்ன என்பதற்கான விசாரணையை காங்கேயம் காவல்துறை மேற்கொண்டு வருகிறது.